ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் என்ன செய்யாது, உதவாது. இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிங்க. ஆமாம், நல்லா மறுபடியும் நான் வாசிக்கிறேன் பாருங்க, நல்லா கவனிங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். நான் சொல்றேன், நல்லா சொல்லுங்க பாருங்க. நான் பூமிக்கு உப்பாக இருக்கிறேன். உப்பானது சாரமற்று போனால், அதான் அதோடைய அதுக்குண்டான குவாலிட்டி, ஏன் அதுக்குண்டான தன்மையை அது இழந்துட்டா அது எதுனாலுமா, அது எதுனால் சாரமேற்றப்படும்? எதுனாலையுமே அது சாரமேற்றப்படவே முடியாதான். பாருங்க எப்படி சொல்றாரு. உப்பை அதனுடைய தன்மை இழந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அது குவாலிட்டி இழந்துருச்சுன்னா வேறு எதுனாலையுமே அதை என்ன செய்ய முடியாதான், சாரமேற்றவே முடியாதான். நல்லா கவனிங்க. அடுத்தது, அது எதுக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னா, வெளியிலே கொட்டப்பட்டு பாருங்க, வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றத்துக்கும் உதவாது. நல்லா கவனிய. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுதா, நீங்க உலகத்துக்கு உப்பா மாறுங்கன்னு இருக்கா? உப்பா இருக்கிறீர்கள். நீங்க உலகத்துக்கு எப்படி இருக்கீங்க? எப்படி? நல்லா கவனிங்க. எப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அப்பொழுதே இந்த கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற கிறிஸ்துவின் ஒரு சாரத்தை, அவருடைய தன்மையை நாம் பெற்றுக்கொண்டோம். நாம் உப்பா இருக்கிறோம், நம்ம உப்பாக இருக்கிறோம். இதுதான் ஒரு கிறிஸ்துவனுடைய ஒரு அடையாளம். ஓகேயா? நல்லா நீங்கள் கவனிங்க. இப்போ இந்த உப்பு இருக்குது பார்த்தீங்களா, உப்பு முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அது முதல்ல பிரித்தெடுக்கப்படணும். உப்பு எங்கே இருக்கு? கடலில், உப்பு தண்ணியில் இருக்கு, கடல் தண்ணியில் இருக்கு. அப்போ உப்பை எப்படி பிரித்து எடுக்கிறாங்கன்னு உப்பெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கடல் இருக்க பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா, தூத்துக்குடியெல்லாம் போனீங்கன்னா அதை பார்க்கலாம். உப்பு பிரித்தெடுப்பாங்க. முதல்ல என்ன செய்வாங்க? பிரித்தெடுத்து தான் உப்பை தயாரிக்கிறாங்க. ஓகே, அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. நாமும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த உலகத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம். ஒரு வசனம் வாசிங்க. லேவியருக்கு எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. லேவியர் 20:24. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு, நல்லா கவனியா, இப்ப எதுக்கு பிரிச்சு எடுத்திருக்காரு? மற்ற ஜனங்களை விட்டு எதுக்கு பிரிச்சு எடுத்தாரு? பாலும் தேனும் ஓடுகிற அந்த வாழ்வை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்மளை தேவன் என்ன செஞ்சிருக்காரு? பிரித்து எடுத்திருக்கிறாரு. அதுதான் பாருங்க, நம்மளை உப்பா என்ன செஞ்சிருக்காரு? வைத்திருக்கிறார். கலாத்தியர் 1:15 வாசிக்க வேண்டாம். பவுல் சொல்றாரு, தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்தவர். எப்ப பிரிச்சுட்டாரா? ஆமா, தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே நம்மளையெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? பிரிச்சு எடுத்தாரா. நம்மளையெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்போ நீங்க கவனிங்க. இந்த சால்ட், உப்புன்னு இருக்குல்ல, இந்த உப்புக்கு கிரேக்க, அது புதிய ஏற்பாடு கிரீக்கில் எழுதுனது. ஓகே, கிரேக்க மொழியில அது எழுதப்பட்டது. இந்த கிரேக்க மொழியில உப்பு அப்படின்னா ஹலாஸ். அதனுடைய பேர் என்ன? ஹலாஸ். அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க, அது உணவுக்கு சுவை அளிப்பது மாத்திரம் அல்ல. அது உணவுக்கு சுவை அளிப்பது மாத்திரம் அல்ல. அதனுடைய அர்த்தம் பாருங்க, காக்கும் தன்மை கொண்டது, ஞானம், தூய்மை. ஆமா, இதெல்லாம் என்ன செய்யுது? அது குறிக்குது. காக்கும் தன்மை. உப்பு என்ன செய்யுது? காக்கக்கூடியது. நல்லா கவனிங்க. சால்ட். நீங்கள் உலகத்திற்கு, உலகமே கெட்டு போகாம இருக்கணும்னா கர்த்தர் உங்களை வச்சிருக்காராம். சபை கெட்டு போகாம இருக்கணும்னா உங்களை வச்சிருக்காராம். உன் குடும்பம் கெட்டு போகாம இருக்குன்னா உங்களே வச்சிருக்காராம்.
உங்க சமுதாயம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு உங்களை கத்தர் வச்சிருக்காராம். உங்களுக்கு ஆனா நிறைய பேர் சொல்றாங்க நீ வந்து எல்லாம் கெட்டு போச்சுன்னு. பார்த்தீங்களா? உப்பு எதுக்கு? கெட்டு போகாம காக்கிறதுக்கு. ஓகேயா? நல்ல கவனிய. இப்போ இதோடைய ஆவிக்குரிய வகையில நீங்க சிந்திச்சு பாருங்களேன். அது எப்படி இருக்கு பாருங்க. உப்பு நாம எப்படி இருக்கும் அப்படின்னா, பாவத்திலிருந்து நம்மள ஏன் ஆண்டவர் உப்பா வச்சிருக்காருன்னா, இந்த பாவம் நிறைந்த உலகத்துல நாம கெட்டு போகாம இருக்கும்படி நாம என்ன செய்யணும்? கெட்டு போகாம இருக்கிறதுக்கு. ரெண்டு, உப்பு வந்துன்னா சாட்சி, கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சாட்சியா. மூன்றாவது பாருங்க, ஒரு தாக்கம். ஒரு என்ன செய்யுது தாக்கம் அப்படின்னா, ஒரு தாக்கத்துக்கு என்ன தாக்கம்? ஒரு தாக்கத்தை உண்டாக்குறது இல்லை. ஒரு கிறிஸ்துக்குள்ள நாம் இருக்கிறதுனால, நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்திட்டே இருக்கிறதுனால எங்க போனாலும் ஒரு தாக்கத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? உண்டா. அதாவது நீ எங்க போனாலும் ஒரு மாற்றம். ஆமா, எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வு, கிறிஸ்துவுக்காக சாட்சியை வாழக்கூடிய ஒரு வாழ்வு, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாழ்வு. பாருங்க, எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்க? நீங்க உப்பா இருக்கிறீங்க பாருங்க. இவ்வளவு ஆசீர்வாதமா கத்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? நம்மளை கத்தர் வச்சிருக்கிறார். ஓகேயா? அடுத்தது பாருங்க, உப்பு சாரமற்று போயிடுச்சுன்னா, உப்பு என்ன செஞ்சிருச்சுன்னா சாரமற்று போயிடுச்சுன்னா, அது வேற எதுனாலையுமே என்ன செய்ய முடியாதான்? சாரமேற்றவே முடியவே முடியாதான். அப்ப இந்த உப்புக்கு ஹலாஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அந்த உப்பு சாரமேற்றப்படுறதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க பாருங்க? ஹலிசோ அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யறான்? கிரீக்ல அதுக்கு வந்து உபயோகப்படுத்துறாங்க. அப்ப என்னன்னா, அதுல வந்து பாருங்க, உப்பு தன்மையை, அந்த 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 சாரம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஆட் பண்றது, அதை வந்து ஒரு நோக்கத்துக்காக என்ன செஞ்சிருக்கு? ஆட் பண்ணியிருக்கு. இப்போ உப்பை வந்து ஒரு சாரம் அதுல இருக்கு அப்படின்னா, அது நோக்கம் என்னன்னா, மெயின் வந்து அது மற்ற பொருட்களை கெட்டு போகாம என்ன செய்யுமா? பாதுகாக்குமா. அடுத்து சுவை கொடுக்குமா? சொல்லுங்க, சுவை கொடுக்குமா. அடுத்தது வந்து தூய்மைப்படுத்துமா. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு தான் அது வந்து வச்சிருக்குது. இதுக்கு தான் உப்பு வந்து சாரம். இப்போ சாரம் சொல்றோம்ல, நல்லா கவனிங்க. சாரம்னா என்ன? முதல்ல உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சாரம் அப்படின்னா பாருங்க, இப்போ இந்த செய்தியை கேட்குறீங்க, செய்தி கேட்குறப்ப நீங்களே பாருங்க, சில பேர் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க. அப்போ டக்குன்னு நீங்கள் என்ன சொல்லுவாங்க? யாரு என்ன நடந்தது அதை மட்டும் சொல்லு. சொல்றோமா இல்லையா? சாரம், அதனுடைய சாரம் என்ன, அதை மட்டும் என்ன செய்ய சொல்லு. இப்ப செய்தியை நீங்க கேட்கறீங்க, இதுல ஒரு சாரம் இருக்கு. என்ன? விசுவாசிகளுடைய சாரம் விசுவாசம். என்ன? ஒரு புக்கு படிக்கிறீங்க, அந்த புக்கு ஓகே, புக்கு இவ்வளவு பெருசு இருக்கு, அதோடைய சாராம்சம் என்ன சொல்றோம்ல? இப்ப புரிஞ்சுதா சாரம்னா என்னன்னு? இப்ப சாரம்னு பாருங்க, அதோடைய நோக்கம், அது எதுக்காக அப்படிங்கிறது, எதுக்காக இந்த புஸ்தகம், இந்த புஸ்தகம் என்ன சொல்லுது, இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்றோம்ல, அதான் அந்த சாராம்சம். நல்லா கவனிங்க. அப்ப ஒரு விசுவாசிகள் பாருங்க, நாம விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறோம். நம்முடைய சாரம் என்ன? நல்லா கவனிங்க. நம்முடைய சாரம் என்ன? நமக்குள்ள இருக்கிற முக்கியத்துவம் என்னன்னா, அது மீட்பு. ஆமா, சொல்லுங்க, என்னது? அதான் நீ உலகத்துக்கு எப்படி இருக்கிற? உப்பா இருக்கிற. அப்ப உன்னுடைய சாராம்சம் என்ன? ஒரு விசுவாசியினுடைய சாராம்சம், ஒரு விசுவாசியை வந்து எதுக்கு கர்த்தர் உண்டாக்குன நோக்கம் என்ன? உன்னை எதுக்கு ஒரு சாரப்படுத்த, எதுக்கு ரட்சித்தார்னா, நல்ல கவனிங்க, உங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு என்ன இருக்கு? ரட்சிப்பு இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்கு? மீட்பு இருக்கு. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன இருக்கு? மீட்பு. அப்ப இந்த மீட்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த ரட்சிப்பு நமக்குள்ள இருக்கு பாத்தீங்களா, கிறிஸ்து நமக்குள்ள இருக்காரு பாத்தீங்களா, அது என்னன்னா நம்ம வாழ்க்கை, நல்ல கவனிங்க, டேஸ்ட், சுவையாக்குகிறது. ரெண்டு, நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்க. ரட்சிப்பே நமக்கு என்ன இருக்கு? பாதுகாப்பா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ரட்சிப்பின் மூலமாக தேவன் வந்து பாதுகாப்ப, ஆசீர்வாதத்தை, இனிமையான வாழ்க்கையை, மேன்மையான வாழ்க்கையை, உயர்வு எல்லாம் நமக்கு வந்து கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அதனாலதான் நம்மளை எப்படி வச்சிருக்காரு? உப்பா என்ன செஞ்சிருக்காரு? வச்சிருக்கிறாரு. முதல்ல உப்பு வந்து நமக்கு முதல்ல டேஸ்ட், அடுத்து நம்ம மூலமா மற்றவங்களுக்கு டேஸ்ட். பாவத்துக்கு டேஸ்ட் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? பாவத்துக்கு இல்லை. ஆமென். நாம் நீதிமான்கள், நம் பரிசுத்தவான்கள்,
நம்ம மூலமாக குடும்பத்திற்கு நம்ம மூலமாக டேஸ்ட்டு, சமுதாயத்துக்கு டேஸ்ட், இப்படியெல்லாம் கத்த நம்மளே வச்சிருக்காரு. இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உப்பு, நல்லா கவனிங்க, இயேசு சொல்றாரு, இந்த உப்பு வந்து சாரத்தை இழந்துருச்சுன்னு வைங்க. இப்போ ரட்சிக்கப்பட்ட நாம ரட்சிக்கப்பட்டவங்க இந்த ரட்சிப்பையே நம்ம வந்து மறந்துட்டோன்னு வச்சுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு தன்மையே நம்ம வெளிப்படுத்துறதுன்னு வச்சுங்களேன். நல்லா நீங்கள் கவனிங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட, இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை நீங்கள் வாழலைன்னா, நீதிமானுடைய வாழ்க்கையை வாழலைன்னா என்ன செய்யும், என்ன நடக்குதான்? உப்பு, சாரமிழந்த உப்பு எப்படி வெளியே கொட்டப்பட்டு அது என்ன செய்யுது, மிதிக்கப்படுகிறது. பாருங்க, எப்படி பாருங்க, அது ஒன்றுக்கு என்ன செய்யல, எதினால் சாரம் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. நல்லா நீங்க கவனிங்க, ஒரு மனுஷன் உங்களைய கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு நீங்க அவனுக்கு உதவக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவை ஒருத்தன் கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு நீங்க உதவக்கூடாது. உங்க சாரம் இழந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உங்க ரட்சிப்பினுடைய அந்த குவாலிட்டியை நீங்க இழந்துட்டே வரீங்கன்னு வச்சுங்களேன், அந்த தன்மையுமே நீங்க நினைக்காம இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்க மூலமா கிறிஸ்து வந்து தூசிக்கப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன நடக்குதுன்னா, அதை கீழே போட்டு கவனிங்க, கிறிஸ்துவை கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு நம்ம உதவக்கூடாது. எத்தனை பேத்துக்கு உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு அதனால ஒரு விசை பரம ஈவை ருசி பார்த்தும் கிறிஸ்துவை மறுதளிக்கிறவன் தன் கால்களில் கீழாக என்ன செய்யறான், அவனை போட்டு மிதிக்கிறான்னு பவுல் சொல்ற. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அப்போ உங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு பாருங்க, புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டி இருக்கு, ஒரு தன்மை, ஒரு சாரம் இருக்கிறது, அது ரட்சிப்பு, அது மீட்பது உங்களுக்குள்ள இருக்கு. அப்போ இதை கொடுத்து ஆண்டவர் நம்மளை பிரிச்சு எடுத்தார். பார்த்தீங்களா? எதுக்கு பிரிச்சு எடுத்திருக்காருன்னா, கானானின் வாழ்வை காண்பதற்காக, பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கையை வாழ்வதற்காக. இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இந்த சாரம் வந்து குறையவே கூடாது. உப்பு சாரம் என்ன செய்யக்கூடாது? ஆமாம், குறைஞ்சிருச்சுன்னா போச்சு, உங்களை கீழே தூக்கி போட்டு என்ன செய்வாங்க? வேற ஒன்றுக்குமே உதவாது. அப்போ ஏன் அப்படி சொல்றாருன்னா, நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்டுட்ட பிறகு உங்களுக்கு வேற ஒரு ரட்சிப்பு இல்லை. ஒரு ரட்சிக்கப்பட்டாச்சு ஒரு தடவை, இனி வேற ஒரு ரட்சிப்பு இல்லை. வேறொரு கிறிஸ்து ஒரு தடவை தான் நமக்கு பலியானார், ஒரு தடவை பலியானார். அப்போ ஒரு தடவை வந்து பாவத்துக்கு மரிப்பதும் உயிர்த்தெழுவதும் நியாய தீர்ப்புக்கும் என்ன செஞ்சிருக்கு, நியமிக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்க ஒரு விஷயம், நீங்க ரட்சிக்கப்பட்டு நல்லா பாருங்க, ஒருத்தர் பின்மாற்றத்தில் போயிட்டான்னு வச்சுங்களேன், அவங்கள வந்து கத்தரை தவிர வேற யாரும் அவங்களை மேலே கொண்டு வரவே முடியாது. மக்களை நல்லா கவனிங்க, தேவனால் கூடாது ஒண்ணுமே இல்லை. நீங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, ஜெப வாழ்வு, ஜெபம் பண்றோம்ல, ஒரு பிரேயர் லைஃப், இந்த ஜெப வாழ்க்கை, இந்த பிரேயர் லைஃபே நீங்க இழந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், திரும்ப உங்களால தனியா ஜெபம் பண்ணி மேலே வரவே முடியாது. எவ்வளவு முயற்சி நீங்க பண்ணி பாருங்க, தேவனுடைய கிருபை இல்லாம திரும்பவும் ஆதியில இருந்த அந்த ஜெப வாழ்வை நீங்க வரவே முடியாது. அதுக்கு தான் சபை உதவி செய்து, அதுக்காக சபை வந்து என்ன கூடி நீங்க ஆராதிக்கும் பொழுது, கூடி ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களை ஜெபத்தில் என்ன செய்றாருன்னா மறுபடியும் மேலே கொண்டு வராரு. கூடி ஆராதிக்கும் போது ஜெப அங்க வல்லமை உங்க மேல இறங்குது, பரிசுத்தம் உங்க மேல இறங்குறாரு, தடைகளை மாத்துறாரு, மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஜெப வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறாரு. நீங்க தனியா என்ன செய்ய முடியாது. ஆமா, தனியா நீங்க ஜெபிச்சீங்கன்னா நீங்க பார்த்தீங்க, அதனால 2-3 பேர் எங்கே என் நாமத்தில் கூடியிருக்கா சொல்றாரு. 2-3 பேர் எங்க இருக்கிறாங்களோ அங்க உங்க மத்தியில் நான் என்ன செய்றேன். ஏன் இயேசு சொல்லியிருக்கலாம்ல, நீ தனியா எங்கெல்லாம் இருக்கிறான்னு சொல்லியிருக்கலாம்ல. நல்லா கவனிய, அப்ப தனி ஜெபம் வல்லமையா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கூடி ஜெபித்து பழக வேண்டும். நீங்கள் கூடி ஜெபித்து பழகும் பொழுது தனியான ஜெபத்தில் வல்லமையா என்ன செய்ய முடியும், ஜெபிக்க முடியும். அதனாலதான் பிசாசுக்கு நல்லா தெரியும், இவனை ஜெபிக்க வச்சா இவன் கானானின் வாழ்வை அனுபவிப்பான்னு சொல்லி தான் ஜெபத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்கிறான், விடவே மாட்டான். களியாட்டம்னா பாருங்க, பெருங்கூட்டம் வரும், புரியுது அவங்களுக்கு. ஆனால் ஜெபத்துக்கு அப்படின்னா அந்த கூட்டம் வர்றது. அப்போ நீங்க கவனிய, நீங்க புரிஞ்சுக்கணும், உங்க வாழ்க்கையில ஜெபம் குறையுதுன்னா உங்க சாரம் குறையுதுன்னு அர்த்தம்.
வேத தியானம் குறையுதுன்னா உன் சாரம் குறைஞ்சிட்டே வருதுன்னு அர்த்தம். சபையினுடைய அட்டண்டன்ஸ் உனக்கு குறைஞ்சிட்டே இருக்குன்னா அவனுடைய சாரம் குறையுதுன்னு அர்த்தம். அப்போ சாரம் குறைஞ்சிட்டே போனால் ஒன்றுத்துக்குமே நீ பிரயோஜனமாக மாட்டேன். வெளியே கொட்டி என்ன செய்யுது, மிதிக்கிறதுக்கு தான் பயன்படும். நான் சொல்ல, ஜீசஸே தன் வாயில் சொல்கிறாரு. மற்றவங்க மூலம் பேசி சொல்லல, அவரே என்ன செய்கிறாரு, தன் வாய்களை திறந்து சொல்கிறார். ஸோ எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறாருன்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்கள் சாரத்தை காத்துக்கொள்ளுங்கள். அதாவது உங்களுடைய ரட்சிப்பை என்ன செய்யுங்க, ரட்சிப்பில் வளருங்க. ஆமாம், வேத தியானத்தில் என்ன செய்யுங்க, வளருங்க. அல்லேலூயா. பாருங்க, அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பாருங்க, இந்த உப்பு எதுக்கெல்லாம் வந்து நம்ம உப்பு வந்து பாருங்க பயன்படுத்துகிறாங்க பாருங்க. என்னன்னா, முதல்ல அது பாதுகாக்கிறது. ஒரு வசனம் வாசிங்க, லேவியருக்கு எழுதின புஸ்தகம், லேவியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக, உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைக்கிற எல்லாவற்றோடும் உப்பை படைப்பாயாக. ஆமென். நல்ல கவனிங்க, குறையவே கூடாது. இந்த சாரம் எப்படி இருக்காது. அப்போ நீ நல்லா நீ கவனி. இது என்னத்துக்கு அடையாளம்? நல்லா மக்களை எத்தனை பேர் கவனிச்சு கேட்குறீங்க? தேவன் சர்வ வல்லமை உள்ளவரா இல்லையா? தேவனால் எல்லாம் முடியுமா இல்லையா? ஆனால் அப்படி தேவனால போகாமல் பாதுகாக்க முடியும். ஆனால் இங்கே என்ன சொல்றாரு பாருங்க, தேவனால் முடியும். ஆனால் தேவன் நமக்கு இங்கே வந்து என்ன இதன் மூலமாக நமக்கு என்ன சொல்றாரு? கவனிங்க, நீங்க எந்த காரியத்தை நீங்க செய்தாலும் அதில் உப்பு என்ன செஞ்சுட்டு இருக்கட்டும், நிறைந்து இருக்கட்டும். என்ன நினைக்கணும்? உப்பு வந்து ஃபுல்லாக இருக்கட்டும். அதனால தான் முதல்ல வந்து ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்க சொல்லுங்க? உப்பு போட்டு என்ன செய்கிறாங்க? ஆமாம், கருவாடு கெட்டு போகவே மாட்டாங்க. இது பல வருஷம் இல்லையா? கருவாடு என்ன செய்ய மாட்டேங்குது, கெட்டு போகவே மாட்டேங்குது. ஏன்னா அதில் என்ன இருக்கு? உப்பு இருக்கு. கர்த்தர் நல்லவர். ஓகேயா? அப்போ சுத்தமாக வைக்கிறதுக்கு, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்மளை உப்பு நம்ம அதிகமாக என்ன செய்யணும், நம்ம பயன்படுத்துகிறோம். அல்லேலூயா. சரி, ரைட். அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, கர்த்தர் நல்லவர். கொலைசீருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கொஞ்சம் சீக்கிரமாக வச்சுங்க. கொலைசீர் 4:6. உப்பினால் எப்பொழுது என்ன செஞ்சுட்டு இருக்கட்டும், சாரமேற்றப்பட்டிருக்கு. அப்போ நீங்க நல்லா கவனிங்க, கர்த்தர் வந்து பேசும்பொழுது அவர் வந்து கிருபையுள்ள வார்த்தைகளை பேசினாரு. ஆனா அதே சமயத்தில் வல்லமையுள்ள வார்த்தைகளை என்ன செஞ்சாரு, பேசினார். அப்போ உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கட்டும்னா சாரமேற்றப்பட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாருல. அப்போ அப்படி அதனுடைய எப்படி அது சாரமேற்றப்படுது? நல்ல கவனிங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள். நல்ல கவனிங்க, மறுபடியும் சொல்றேன், நமக்குள்ள விசுவாசியுடைய சாரமே என்னன்னா உங்களுடைய விசுவாசம் தான். அல்லேலூயா. அதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம என்ன ரட்சிக்கப்பட்டோம்? எப்படி ரட்சிக்கப்பட்டோம் சொல்லுங்க? எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? வாசிங்க பார்க்கலாம். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. எபேசியர் 2:8. எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப மறுபடியும் நான் சொல்றேன், விசுவாசிகளுடைய சாரம் என்னது? விசுவாசம். ஒரு உப்பினுடைய சாரம் என்ன செய்யுது? கெட்டு போகாம என்ன செய்யுது? பாதுகாக்கும். சுத்தமா என்ன செய்யுது? வச்சுக்குது. உன்னை வந்து அழிவிலிருந்து அது என்ன செய்யுது? மீக்குது. அது மாதிரி இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் பாருங்க, நம்மளை ஏன் ஆண்டவர் உப்பா இருக்கிறேன்னு சொல்றாருன்னா, நமக்குள்ள ஒரு சாரம் இருக்கு. அந்த சாரம் என்னன்னு சொன்னா அது தேவனுடைய மீட்பு. இந்த மீட்பு நமக்கு எப்படி கிடைச்சதுன்னா விசுவாசத்தினால கிடைத்தது. அப்ப நல்லா கவனிங்க, இந்த சாரம், இந்த மீட்பின் வாழ்க்கை வளர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா விசுவாசம் தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? நமக்கு ஃபெய்த், நமக்கு விசுவாசம், நம்ம நம்பிக்கை நமக்கு வந்து அதிகமாயிட்டே இருக்கணும். இப்போ விசுவாசம் நமக்கு குறையுதுன்னா பாருங்க, நமக்கு சாரம் என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிடும். இப்போ விசுவாசம் பெருக 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 பெருக
நம்மளுடைய குவாலிட்டி நமக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கு, அதிகமாயிட்டே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்களுடைய நல்ல கவனிய, தேவன் எல்லா அற்புதங்களையும் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் செய்கிறார். நம்முடைய திறமையை பார்த்து, நம்முடைய ஞானத்தை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யல, எது செய்யல, எல்லாமே நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் செய்கிறார். இப்போ விசுவாசம் பாருங்க, விசுவாசம் இல்லைன்னா நம்ம மாமிசத்தில் கிரியை செய்கிறோம். விசுவாசம் குறையும் பொழுதுதான் மாமிச பேச்சுகள், மாமிச ஐக்கியங்கள் எல்லாமே எப்போ வருது அப்படின்னா விசுவாசம் இல்லாம தான் வருது. உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் பொழுது நீங்க பாருங்க, உங்கள் ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடு தான் உங்க ஐக்கியம் என்ன செய்யும், இருக்கும். பரிசுத்தவான்களோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்கும். உங்களுக்கு விசுவாசம் குறையுது, உங்க சாரம் குறையுது, ஜெபம் குறையுது, வேத வாசிப்பு குறையுது, வேத தியானம் குறையுது அப்படின்னாவே நல்ல கவனிய, உங்களுடைய ஐக்கியம் எல்லாம் என்ன செய்யும், மாற ஆரம்பிக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேர் புரிஞ்சு கேட்குறீங்க? அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 27:43 வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 27:43 வாசிங்க. இருந்தானே பாருங்க, முதல்ல எங்க டெஸ்ட், எங்க பாருங்க, பரிசேயர்கள் சதிசேயர்கள் வேறுபாடுகள் ஜீசஸை எந்த இடத்துல அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, இவர் தன்னுடைய தேவனுடைய குமாரன் சொன்னார்ல, இவர் தேவனுடைய குமாரன் சொன்னார்ல, இவருக்கு விசுவாசம் இவர் என்ன செய்யணும், தன்னையே என்ன செய்யட்டும், பாருங்க புரியுது, தன்னையே என்ன செய்யட்டும், ரட்சிக்கட்டும். அப்போ அவங்க எதை பார்க்குறாங்க சொல்லுங்க, எதை பார்க்குறாங்க? அவருடைய விசுவாசம், அவருடைய என்னது, அவருடைய விசுவாசத்தை பார்க்குறாங்க. நீ தேவனுடைய குமாரன் சொன்னீல, நீ தேவனுடைய குமாரன் தான், நீ என்ன செஞ்சுவா, உன்னை நீ என்ன செஞ்சுக்க, ரட்சிச்சுக்கன்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க. இப்போ என்னையும் உங்களையும் நீங்க பார்க்குறாங்களே, நல்லா கவனிங்க. சாரம், மறுபடியும் சொல்றேன், நம்ம சாரம், நமக்குள்ள இருக்கக்கூடிய சாரமே விசுவாசம். ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய சாரத்தை பத்தி நான் சொன்னேன், அது என்னன்னா மீட்பு, ரட்சிப்புன்னு சொன்னேன். இந்த மீட்பு ரட்சிப்பு நமக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொன்னேன், விசுவாசத்தினால கிடைச்சது. அப்ப இந்த விசுவாசம் கூட 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 கிறிஸ்துவின் தன்மைகள் நமக்குள்ள கூடிட்டே இருக்கும், அவருடைய கேரக்டர்லாம் கூடிட்டே இருக்கும், நன்மைகள் எல்லாம் கூடிட்டே இருக்கும். இந்த கானானியுடைய வாழ்வையும் நம்ம என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசம் இல்லை அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாமே என்ன செய்யுது, குறைய ஆரம்பிக்குது. நம்ம மாமிசத்தில் முயற்சி பண்றதில்ல, நீங்க நல்லா கவனிங்க. அதனாலதான் எப்பவுமே இயேசு விசுவாசத்தை வலியுறுத்திட்டே இருந்தார். ஆமாம். அப்போஸ்தலர்கிட்ட பேதுருவிட்ட சொல்லும் பொழுது கூட, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் என்ன செஞ்சேன், உனக்காக நான் வேண்டுதல் செய்தேன்னு சொல்றாரு. உன் விசுவாசம் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒளிந்து போயிட கூடாது. அப்ப உலகம் இயேசுவை பார்த்தது போலதான், எப்படி இந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள் வேதபாரர்கள் இயேசுவை எப்படி பார்த்தாங்களோ அப்படித்தான் நம்மளை என்ன செய்யறான், பார்க்கறான். எப்படி பார்க்கறான் அப்படின்னா விசுவாசின்னு பார்க்கறான். எப்படி பார்க்கறான் சொல்லுங்க? உடனே சொல்லுவான், இவங்கெல்லாம் ஒரு விசுவாசிகளா, இவங்கெல்லாம் விசுவாசிகளா, இவங்கெல்லாம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளா. ஏன் சொல்றான்? உங்கள்ட்ட சாரம் என்ன செய்யுது, குறையுது. சாரம் அதிகமான எப்படி பார்ப்பாங்கன்னா, இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள், இவங்க படிக்கலையே, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எப்படி இப்படி அற்புதங்கள் எல்லாம் செய்யறாங்க, எப்படி இப்படி வல்லமையா பேசுறாங்க, இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். எத்தனை புரிஞ்சு கேட்கறீங்க? நான் சொல்றது நல்லா புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்க. மாமிசத்துல, மறுபடியும் சொல்றேங்க பாருங்க, மாமிசத்துல நீங்க நான் மேனேஜ் பண்ணிடுவேன் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க ஏமாந்து போயிருவீங்க. ஞானி என்ன செய்வானா, பொல்லாப்புக்கு விலகி போயிடுவானா, மூட போய் டக்கு நேரம் தெரிஞ்சு அதுல போய் என்ன செய்வானா, விழுவானா. நீங்க மாமிசத்துல நீங்க மேனேஜ் பண்ணவே முடியாது, மேனேஜ் பண்ணவே முடியாது. உங்கள்ட்ட சாரம் இல்லை, உங்கள்ட்ட ஜெபம் இல்லை, உங்களுக்கே நல்லா தெரியுது எங்கிட்ட ஒரு சஸ்டைனான ப்ரேயர் லைஃப் இல்லை அப்படின்னா நீங்க அந்த ஆத்மாக்க ஜெபம் பண்ணுங்க, அதோட விட்டுருங்க. பர்சனலாக போய் அந்த ஆத்மாவை பாரு, நான் பாருங்க எப்படி மாற்றி காட்டுறேன் பாருங்க, அப்படி மாற்றி காட்டுறேன் பாருங்க, இப்படி மாற்றி காட்டுறேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஒரு காலத்தில் கீழே போட்டு என்ன செய்வாங்க, உங்களைய வேஸ்ட் ஆயிடுவேன்னு அர்த்தம். அப்படின்னு என்ன, அவங்க லட்சிப்பை இழந்து உன் பரிசுத்தத்தை இழந்து எங்கேயோ போய் மகட்டிட்டு சிக்கிட்டு நீ எங்கே சீக்கி அடிச்சுட்டு இருப்ப. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யார் நினைச்சாலும் உனக்கு மாதிரி மேலே என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. இன்னைக்கு நிறைய ஆட்கள் இருக்காருங்க, மாமிசத்தில் போய் என்ன செய்யறது, முயற்சி பண்றது. அதுக்கு தான் சர்ச் இருக்குது. ஆமான்னு சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவர்களை கொண்டு எங்கே விட்டுருக்காரு ஆண்டவர், சர்ச்சில் விட்டுருக்காரு. சர்ச்சு செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யாத,
ஆமென். கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். அவரே ரொம்ப ஞானம் உள்ளவர் பாருங்க. எங்க போனாலும் எப்படி அமுச்சு விட்டார் ஆட்களை, ரெண்டு பேரா அமுச்சு விட்டார். கர்த்தர் நல்லவர். அப்ப சபை பாருங்க, அப்ப நம்ம ரட்சிப்புகளை சில பேர்த்த நடத்த வேண்டாமா அப்படின்னா நடத்தணும். எப்படி நடத்தணும் அதான் சொல்றேன் பாருங்களேன். நீங்க முதல்ல ரட்சிப்புல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். எங்க போனாலும் எல்லாவற்றுக்கும் தப்பிச்சு வரக்கூடிய நபரா என்ன செய்யணும், இருக்கணும். உலகம் மாதிரியே பாருங்க, அவங்கெல்லாம் என்னென்ன உலகத்துல என்னென்ன காரியம்லாம் செய்யறாங்களோ அது மாதிரியே நீயும் போய் உட்காந்து அங்கே செஞ்சுட்டு இருந்தா எப்படி முடியும்? முடியவே முடியாது. ஏசப்பா எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஆமென். ஒரு வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. இவ்வுலகத்திலே பாருங்க, இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சொல்லுங்க, நான் அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற, எல்லாம் சொல்லுங்க, நான் அனுபவிக்க சகல நன்மைகளையும் எனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைக்கும்படிக்கு. இப்ப நீ நல்லா கவனிய, கடவுள் சொல்லியே ஒருத்தன் கேட்காதவன் நீ சொல்லியே கேட்க போறான். கடவுள் பேசிய சபையில் இவ்வளோ ஆலோசனை, இவ்வளோ அற்புதமான வார்த்தைகள், இவ்வளோ இதெல்லாம் கேட்காத ஆளு நீ சொல்லிய கேட்க போது. நல்லா கவனிய, சபையினுடைய மேலே என்ன தெரியுங்களா, உங்களை விசுவாசத்தில் வளர்த்தது. ஆமென் சொல்லுங்க. உங்களை ஆவியில வளர்த்துறது, உங்க நம்பிக்கை எல்லாம் தேவன் மேல கொண்டு போறது. எதுக்கு தெரியுமா? நீங்க சம்பூர்ணமாய் வாழ்வதற்காக. ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாம சம்பூர்ணமாய் வாழ்வதற்கு சபை என்ன செய்யுது? ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, ஆலோசனை கொடுக்க முடியும். பாருங்க, சபையில இன்னும் நிறைய பேர் நான் நிறைய நம்ம தான் சொல்றேன், நம்ம சபைக்கு போகாத பாதைகளே கிடையாது. நீங்க பாருங்க, ஒரு என்ன பிரச்சனை பாருங்க, குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்க, முதல்ல அவன் எங்க தெரியுமா கை வைப்பாங்க? சர்ச்சில் தான் கை வைப்பாங்க. என்ன பிரச்சனை இருக்கட்டும் பாருங்க, அவனுக்கு அவன் பண்ணி குண்டக்க மண்டக்க போய் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி புரிதங்களுக்கு சொன்ன பேச்சை கேட்காம, ஆலோசனை கேட்காம, எல்லாம் மாமிசத்திலே முடிவெடுத்து மாமிசத்திலே பண்ணி, அது திருமணமாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், படிப்பு ஆகட்டும், எந்த காரியங்களானாலும் அவனுக்கு ஒரு தோல்வின்னு வரும் பொழுது அது என்னுடைய அவிசுவாச குறைவு, என்னுடைய மாமிசத்தின்படி நான் முடிவெடுத்தேன், அதனாலதான் இப்படி ஆச்சுன்னு ஒத்துக்க மாட்டாங்க. எங்க வர மாட்டாங்க? இவங்கள மாதிரி மேதைகளை உலகத்தில் நீங்க பார்க்கவே முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஏன் அப்படின்னா, நல்ல கவனிய, அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை. தேவன் மேல அவங்க என்ன செய்யறது இல்லை, நம்பிக்கை வைக்கிறதில்லை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் நம்ம நம்பிக்கை யார் மேல வைக்கணும்? அதைத்தான் சபை செய்ய முடியும். உங்களுடைய ஆவியிலே என்ன செய்ய முடியும்? வளர்த்துவதற்கு சபை என்ன செய்யுது? உதவி செய்யுது. அதனாலதான் ஏசப்பா இங்க அழகா தெளிவா சொல்ற, நீங்க உலகத்துக்கு நீ உப்பா இருக்கப்பா. எத்தனை பேர் இதை ரிசீவ் பண்ணிக்கிறீங்க? நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க, உங்க குடும்பத்துக்கு நீங்க உப்பா இருக்கிறீங்க, இந்த சமுதாயத்துக்கு நீங்க உப்பா இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க இருக்கிற இடம் கெட்டு போகவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஓ ஜீசஸ். உங்க கணவரை நீங்க மேல கொண்டு வர முடியும், உங்க பிள்ளைகளை நீங்க மேல கொண்டு வர முடியும். ஆமென். உங்களுடைய குடும்பத்தை மேல கொண்டு வர முடியும். உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஒன்றிலும் நீங்க குறை உள்ளவர்களா இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? சம்பூர்ணம் உள்ளவர்களா இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரிஞ்சுட்டே கேட்டு வரீங்க? நீங்க யாரு? உலகத்துக்கு உப்பு. மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உலகத்துக்கு உப்பு. அப்ப உப்பு சாரம். அப்ப உப்புக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. உப்புக்கு என்ன இருக்கு? ஒரு குவாலிட்டி இருக்கு. அது என்னது? சுவை கொடுக்கிறது, தூய்மைப்படுத்துறது, பாதுகாக்கிறது, கெட்டு போகாம என்ன செய்யுது? அப்போ விசுவாசிகள், நல்ல கவனிய, நாம விசுவாசிகளா இருக்கிறோம். நமக்கு ஒரு சாரம் இருக்கு. என்னன்னு சொன்னா, அது நம்ம பெற்ற ரட்சிப்பு, நாம பெற்ற மீட்பு. ஓகேயா? இந்த மீட்பு, இந்த ரட்சிப்பு எப்படி கிடைச்சது? விசுவாசத்தினால நமக்கு என்ன செஞ்சது? நல்ல கவனிய. இப்ப
யாருமே நீங்க பாருங்க எனக்கு விசுவாசம் இல்லை நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டது எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. இல்லை எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? விசுவாசத்தினால தான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப விசுவாசம் இருக்கு. ஆனா எப்படி இருக்கு? கொஞ்சமா இருக்கு. எப்படி இருக்கு? அது இயேசு என்ன சொல்றாரு? கடுகளவு. என்னது? அப்ப நமக்கு கடுகளவு கூட இல்லை. கடுகை எத்தனையா உடைச்சோம்னா ஒரு செகண்டை பிரிக்கிறான், மைக்ரோ செகண்டா பிரிக்கிறான். அது எத்தனையோ மடங்கு பிரிக்கிறாங்க. அது மாதிரி சின்ன கடுகு விசுவாசம் இருந்தால் போதும்ங்கிறாரு. இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு கொண்டு இதயத்தில் அவிசுவாசம் இல்லாமல் விசுவாசத்தோடு சொன்னால் அது அப்படியே என்ன செய்யுங்கிறாரு? ஆகுங்கிறாரு. நம்ம இது வரைக்கும் ஒரு சமுத்திரத்தையும் என்ன செய்யல, ஒரு மலையும் என்ன செய்யல. ஆளை வேணா தள்ளி இருக்கணும். நல்லா நிற்கிறவனையெல்லாம் பிடிச்சி என்ன செய்ய வேண்டியது? தள்ளி விட்டு நல்லா ஒழுங்காக இருக்க நிற்கிற குடும்பத்தையெல்லாம் பிடிச்சி என்ன சொல்லி தள்ளி கீழே விழுந்து எந்திரிக்க முடியாமல் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம. ஆனால் என்ன, ஒரு மலையும் நம்ம சமுத்திரத்தில் என்ன செய்யலை, தள்ளினதே இல்லை. ஒரு மலையும் சமுத்திரத்தில் தள்ளவே இல்லை. அப்போ எந்த அளவுக்கு விசுவாசம் தான் தள்ள முடியுமா சொல்லுங்க? கடுகள விசுவாசம் தள்ள முடியுமாமா? அப்போ நமக்கு விசுவாசம் தேவையா இல்லையா சொல்லுங்க? ஆமென். நம்ம எல்லாருமே கர்த்தர் நல்லவர், விசுவாசத்தை நம்ம பெருகு பண்ணணும் அப்படின்னு அப்போஸ்தலர்கள் பார்க்குறாங்க ஜீசஸை. எங்க விசுவாசத்தை என்ன செய்ய, எங்க சாரத்தை பெருக பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த சாரம் பெருக 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 ஆமென் நாம அற்புதங்களை காண முடிகிறது. ஒரு வசனத்தை வாசிங்க. ஆமென். லூக்கா 22:32 வாசிங்க. லூக்கா 22:32. பாருங்க, பேதுருட்ட சொல்றாரு, நீ எதையும் பேசிட்டு இருக்காத பேதுரு. இப்பதான் பிசாசு உன்னை என்ன செய்யணும்னா, மேல இருக்க வசனத்தை வாசிங்க. சீமோனே சீமோனே, கோதுமையை சுளையினால் உடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு. எப்படி பாருங்க மக்களே, நல்லா கவனிங்க. ஜீசஸ் சொல்றாரு, ஏ பேதுரு, உன்னை சும்மா அவன் கேட்கல. எப்படி தெரியுமா கிட்ட வந்தான்? இந்த பயலை கோதுமையை புடைக்கிறது போல நான் என்ன செய்யறேன். அப்படி என்ன பிசாசுக்கு பேதுரு மேல கோபம்? கொஞ்சம் எத்தனை பேர் நீங்க சிந்திக்கிறீங்க மக்களே? அதாவது ஒருத்தர் சொல்லலாம், கோபத்தின் உச்சத்துக்கு போயிருக்கான். யாரு மேல? அப்படி என்ன செஞ்சாங்க? மீன் பிடிச்சிட்டு தான் இருந்தாரு. உங்களுக்கு மீன் பிடிச்சாரு, இயேசு வான்னு சொன்னு நினைச்சிட்டாரு, வந்துட்டாரு. அவர் கூட என்ன செஞ்சுட்டு இருக்காரு? போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன கொஞ்சம் முந்திரி கொட்ட மாதிரி என்ன செய்வாரு? பேசுவாரு, இதுதான் செய்வாரு. ஆனா இவன் மேல நல்லா கவனிங்க. பிசாசுக்கு ஒரு கண்ணு பாருங்க. ஜீசஸ்ட போய் கேட்கறான், இவனை நான் என்ன செய்ய போறேன்? கோதுமையை புடைக்கிற மாதிரி என்ன செய்ய போறேன்? புடைக்க போறேன். நீங்க மட்டும் கொஞ்சம் என்ன செய்ய, பர்மிஷன் கொடுங்க. அவன் பர்மிஷன் கேட்கறான் ஏசிட்ட. நான் சொல்லட்டுங்களா, உங்களுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுத்திருந்தாருன்னா புரியுதா உங்களுக்கு? எங்கெல்லாம் கால் போகுது, என்னத்தையெல்லாம் பார்க்குது, என்னத்தையெல்லாம் செய்யுது, என்ன அட்டகாசம் பண்ற. கர்த்தர்கிட்ட போய் அவன் கேட்குறான், யாருங்க கவனிக்கிறீங்களா? ஒரு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க. இந்த பையன் சொன்னா திருந்த மாட்டான். இவனுக்கு கொஞ்சம் என்ன செய்யறேன், கொஞ்சம் அப்படியே புடமிடுறேன். ஜீசஸ் பர்மிஷன் கொடுக்கவே இல்லை. ஏன் தெரியுங்களா? அப்படி பர்மிஷன் கொடுத்துருந்தா பேதுருவை வச்சு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்க முடியாமல் போயிடும். மக்களே, நம்ம திறமையில் அல்லைங்க, நம்முடைய மாமிச பலத்தில் அல்லங்க, நம்முடைய படிப்பில் அல்லங்க, நம்முடைய ஞானத்தில் அல்லங்க, கிருபையினாலே எங்களை நிற்கிறோம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுட்டீங்க நீங்க? இப்போ நான் சொல்றேன், ஏன் பேதுரு மேலே இவனுக்கு ஏன் தெரியுங்களா அவ்வளோ கோபம்? நான் சொல்லட்டுமா? நல்லா கவனிங்க. ஏன்னா இவன் மேலே தான் கர்த்தர் திருச்சபையை கட்டணும்னு முடிவு பண்ணார். மக்களே கவனிக்கிறீங்களா? பேதுருவை கொண்டு தான் என்ன செய்யணும்? ஆலயத்தை கட்டி எழுப்பணும். அவனை விசேஷமாக கர்த்தர் தெரிஞ்சு வச்சுட்டாரு. பேதுரு, இந்த கல்லின் மேல் என்னுடைய ஆலயத்தை கட்டுவேன், சபையை கட்டுவேன். அப்போ அவன் பார்த்தான், இவனை புடமிட்டுட்டா சபையே உருவாகாது.
நல்லா கவனிங்க. இவனை புடமிட்டா, இவனை விசுவாசத்திலிருந்து துரத்திட்டா ஜீசஸோட பிளானே கெட்டு போயிடும், சபைகளே உருவாகாது, எவனும் பரலோகமே போக முடியாது. அதனால இவனை நம்ம புடமிடப்படும், இவன் விசுவாசத்தை ஒழிப்போம். மக்களே நல்லா கவனிக்கிறீங்களா? யாருக்கு உங்களுக்கு அதிகமா விசுவாச போராட்டம் வருதோ, நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீங்கள் விசேஷித்த ஒரு காரியத்துக்காய் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உன் குடும்பம் ஒரு விசேஷித்த காரியத்துக்காய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை நம்புறீங்க? அதனால உங்களுக்கு அதிக விசுவாச போராட்டம் வருது, மாமிச போராட்டம் வருது. அப்பவே நீங்க தெரிஞ்சுங்க, என்னை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்று செய்யணும்னு என்ன செஞ்சிருக்காரு. இதனாலதான் பாருங்க, அவனை போய் எத்தனை 12 பேர் இருந்தாங்களே, யூதாஸ் இயேசுவை காட்டிக்க கொடுக்க போறான்னு தெரியும். சொல்லுங்க, இவன் தானே ஏவறான், இவன் தானே தூண்டுறான். இயேசு அப்பத்தை பிட்டு, கவனிய, இயேசு அப்பத்தை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்தோன்ன, யூதாஸ் அந்த அப்பத்தை வாங்கணும்னு பிசாசு அவனுக்குள்ள என்ன செய்யறான், பூந்துட்டான். நல்லா கவனிங்க, பூந்துட்டான். அப்ப யூதாஸ் என்ன பண்ண போறான்னு பிசாசுக்கு தெரியும். அப்ப அவனை போய் புடமிட வேண்டியதானே. இயேசுட்ட போய் கேட்கணும், யூதாஸ் நான் கோதுமை போல புடமிட போறேன், நீங்க எனக்கு என்ன செய்ய, எனக்கு நீங்க பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. அவங்களெல்லாம் கேட்கல, தோமாவை கேட்கல, யாரையுமே கேட்கல, பேதுரு தான் கேட்கறான். இவனை மட்டும் என் கையில கொடுங்க, ஏன்னா இவனை கொண்டு நீங்க ஒரு காரியத்தை செய்ய போறீங்க. மக்களே நல்லா கவனிய, ஜீசஸ் பர்மிஷன் கொடுக்கல, ஏன்னா அவன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது. அந்த வசனம் என்ன சொல்லுது? விசுவாசம். ஹல்லேலூயா. என்னை உங்களை ஏன் தெரியுமா கர்த்தர் இவ்வளவு கிருபையா காத்துட்டு இருக்காரு? உன்னோட விசுவாசம் ஒளிஞ்சு போயிடுச்சுன்னா நீ ஒண்ணுமில்லாம போயிடுவ. உன் நம்பிக்கையை இழந்துட்டீங்கன்னா நீ ஒண்ணுமில்லாம போயிடுவ. உன் சாரம் போயிடுச்சுன்னா நீ ஒண்ணுமில்லாம போயிடுவ. அதனாலதான் இம்மட்டும் நான் உன்னை விட்டு கொடுக்காம இருக்கிறேன், உன்னை பற்றி நான் வெளிப்படுத்தாம இருக்கிறேன், உன்னை படுத்தி உன்னை நான் மூடி மறைச்சு நான் பாதுகாக்கிறேன். ஏன்னு சொன்னா, உன் விசுவாசம் ஒளிஞ்சு போயிடுச்சுன்னா நீ ஒண்ணுமில்லாம போயிடுவ. உன்னை எல்லாம் வெளியில கொட்டி எல்லாம் மிதிக்கிறதுக்கு தான் நீ உதவுவே ஒழிய வேற எதுக்குமே நீ உதவ மாட்ட. ஆனா அதுக்காக நான் உன்னை ரட்சிக்கல, அதுக்காக என் உயிரை உனக்கு கொடுக்கல, அதுக்காக என் ரத்தம் சிந்தல. உன்னை இந்த உலகத்துக்கு நான் உப்பா வச்சேன். உங்க சாரம் குறையாம பார்த்துக்கு. பக்கம் சொல்லுங்க, உன் சாரம் குறையாம பார்த்துக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். உங்களோட சாரம் இல்லைன்னா நீ எச்சரிக்கையா இருந்துக்க. ஆமென், ஹல்லேலூயா. நானே இப்போ மக்களை நீ நல்லா கவனிங்க, என்னையவே நீ எடுத்துக்க. நான் இப்படியெல்லாம் உங்கள்கிட்ட பேசுறேன்ல, அப்படியே பார்ப்பேன். கொஞ்சம் ஒரு மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பக்கத்துலேயே என்ன செய்ய மாட்டேன். இல்லைங்க அதெல்லாம் மேனேஜ் நடக்கவே நடக்க. நம்ம இயேசுக்கு மேலே பெரிய ஆளு கிடையாது பாருங்க, நம்ம இயேசு கூட ஞானவான்கள் கிடையாது பாருங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அதனால தான் இத்தனை நாடுகளுக்கு நம்ம போயிட்டு வரோம். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? கர்த்தர் நல்லவர், ஆமென். அதனால உங்களுடைய வாழ்க்கையை நீங்க காப்பாற்றிக் கொள்ளுங்க, உங்க குடும்பத்தை நீங்க என்ன செய்யுங்க, காப்பாத்திக்கிங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாமா? தேவன் நல்லவர். நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரம்? அது வெளியே கொட்டப்பட்டு மிதிக்கப்படுவதற்கு உதவுமே ஒழிய வேறு ஒன்றத்துக்கும் அது உதவாது. அல்லேலூயா. சபை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்வதற்கு உதவி செய்கிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க வளருங்க. நான் இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் நான் சொல்றேன், திட்டமா சொல்றேன், இந்த ஆண்டு கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறது. கர்த்தரை மேலேயே நம்புங்க. ஆமென், கர்த்தரையே நம்புங்க. ஒரு வசனம் வாசிங்க, எந்திரிச்சிட்டீங்களா எல்லாமே? ஆமென். கர்த்தர் ஒரு வசனத்தை வாசி பார்க்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம். எரேமியா 17ஆம் அதிகாரம். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான் இருக்கு பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்க மனுஷன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை நம் நம்பிக்கையாய் கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி
தப்பாமல் கனி கொடுக்கிற இலை உதிராத மரத்தை போல. இதுதான் பாருங்க அந்த சாரம். இந்த சாரம் இருக்குல்ல, கர்த்தர் மேல நம்பிக்கை. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி எனக்காக வேண்டுதல் செய்வதற்காக நன்றி அப்பா. ஆமென், ஆமென், ஆமென். பயப்படாதீங்க. ஆமென். உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சோகம் இருக்கலாம், ஏதோ ஒரு கவலை இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட தெளிவா பேசியிருக்கிறாரு, உங்களை உப்பா வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஏன் இந்த போராட்டம் அப்படின்னா உங்க மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. உங்க குடும்பத்துக்கு ஏன் இந்த போராட்டம்னா ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் அவன் பேதுருவை போய் கேட்டான், இந்த பேதுருவை நான் புடமிட போறேன் அப்படின்னா. ஏன்னா அவன் மேல கர்த்தர் திருச்சபையை கட்ட வேண்டும் என்று நோக்கம் வைத்திருந்தார். உங்க மேல ஒரு நோக்கம் வச்சிருக்கார் கர்த்தர். ஆமென். நல்ல ஆண்டோடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். ஆமென். அவருடைய வல்லமை உங்களை ஆட்கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். அவருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல் இருப்பதை நான் உணர்கிறேன். அல்லேலூயா. விசுவாசத்துல ஆமென் நீங்க நில்லுங்க. ஆமென். என்னை கர்த்தர் காப்பாற்றுவார், என் குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். ஆமென். என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிள்ளைகளை கரிச்சு கொட்டிகிட்டே இருக்காதீங்க எப்போ பார்த்தாலும். புரியுதா உங்களுக்கு? உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. உங்கள் குழந்தைகள்லாம் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், சும்மா அந்த குழந்தைகளை போட்டு அடிக்காதீங்க யாரும். ஆமென். நீங்கள் அடிச்சிங்கன்னா அது அந்த குழந்தை நீங்கள் ஆசீர்வாதமாக வராது. அடிக்காமல் அன்பாக அந்த குழந்தைகளை என்ன செய்ய வளர்த்துங்க. சத்தியத்தில் அந்த குழந்தைகளை என்ன செய்ய வளர்த்துங்க. தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. சின்னதுலேருந்தே சொல்லுங்க, நீ உப்பா இருக்கப்பா. ஆமான்னு சொல்லுங்க, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறப்பா. அல்லேலூயா. நம்ம குடும்பத்தை கர்த்தர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரப்பா. நீ நல்லா இருப்பப்பா. சொல்லுங்க, நீ நல்லா இருப்பப்பா. ஆமென். அல்லேலூயா. சும்மா அந்த குழந்தைகளை போட்டு கரிச்சு கொட்டி திட்டிட்டு சபிச்சுட்டுலாம் நீங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் உப்பு சாரம் பாருங்க, இந்த சாரம் இல்லாமவே போச்சு. அப்படி தானே? ஆமாம். எல்லா வார்த்தைகள்லாம் நமக்கு மாறும். இன்னொன்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆமென். உங்களுக்கு நல்ல குழந்தைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆசீர்வாதமான குழந்தைகளை கர்த்தர் கொடுத்து. ஆமாம். உங்கள் குழந்தைகளை வாய் திறந்ததுன்னு வச்சுங்க, உங்கள் வண்டமலமெல்லாம் வெளியே வந்துடும். புரியுதா உங்களுக்கு? உங்கள் குழந்தைங்களாம் வாய் திறக்காமல் அமைதியாக இருக்கிறனால தான் உங்கள் வண்ட வளமெல்லாம் வெளியே வராமல் இருக்குது. அப்போ உங்கள் குழந்தைங்க நல்ல குழந்தைங்களா இல்லையா? புரியுதானே உங்களுக்கு சொல்கிறது? ஆமாம். குழந்தைகள்லாம் கர்த்தர். அதனால குழந்தைகளை உங்களை நற்சாட்சியில் வளர்த்துங்க. உங்களை பார்த்து உங்கள் குழந்தைகள் நல்ல வழியில் போகட்டும். நீங்கள் செய்கிற தவறுகள் பாவங்களையெல்லாம் மறைச்சு வாழ்கிற மாதிரி குழந்தைகளெல்லாம் வளர்த்தாதீங்க. உன் வாழ்க்கை வெளியரங்கமாக இருக்கட்டும். உன் வாழ்க்கை திறந்த வாழ்க்கையாக இருக்கட்டும். உன் வாழ்க்கை உப்பாக இருக்கட்டும். உன் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்கள் குழந்தைகளை உங்கள் குடும்பத்தை ஒரு நோக்கத்துக்காகவும் கையில் கொடுத்துருக்காரு. ஆமாம். அந்த குழந்தைகளை கர்த்தர் உருவாக்கி அந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக வைக்கணும்னு வைக்கிறார். அந்த குழந்தைகளை நம்ம செய்யக்கூடிய சில காரியங்களுக்காக அந்த குழந்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க மக்களே? குழந்தைகள் நல்ல கனவு. எத்தனை பேர் சொல்லுங்க, நல்ல கணவனுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். என் நல்ல மனைவிக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். என் நல்ல பிள்ளைகளுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் உங்கள் குடும்பம் ஒரு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சம். அல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் சாரம் கெட்டு போகக்கூடாது. ஓ ஜீசஸ். என் சாரம் கெட்டு போகும். என் சாரம் கெட்டு போயிடுச்சுன்னா கதை முடிஞ்சுது, அவ்வளோதான். ஆமாம். அது கர்த்தரா நினைச்சாதான் உங்களை தூக்கி கொண்டு வர முடியும். வேறு யாரும் எந்த மனுஷனும் மேலே கொண்டு வர முடியும். அல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தாருன்னா நீங்கள் உண்மையாக கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் ஓ ரபாலா ஹந்தா மானா சாந்து ரேகாலா பாராபா. ஆண்டவரே, என்னுடைய ஜெபமே என்ன சொன்னாலும் என்னால் ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு சபையை எடுக்கிற அந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. ரீபாரா ஹந்தாலா பாரா பாரா ரீஷேலே காத்தூரா பாரா பாரா பாரா. ஓ ஹல்லேலூயா. ரீமானா மானா தாரா பாலாகா பாரா பாரா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம்.
ஹalleluya. நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாம் கனிதர வேண்டும். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவப்பிள்ளைங்க, ஆவியானவர் மட்டும் நிறைய ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்க லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்குங்க.